வணக்கம். சரி, எந்த ஒரு சுத்துப்போடலும் இல்லாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். சமீபத்துல நியூஸ்ல ரொம்ப அதிகமா பேசப்பட்டு வர்ற பிரதமரின் 14 புதிய கோரிக்கைகள் பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான டேட்டா பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம அலசல்ல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். நீங்க கூட சமீபத்துல வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற வார்த்தை ட்ரெண்ட் ஆகிறத பார்த்துட்டு அடடா மறுபடியும் 2020 மாதிரி ஒரு லாக்டவுன் வரப்போகுதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அந்த ஃபீலிங் கண்டிப்பா வந்திருக்கும். ஆனா அந்த வதந்திகளுக்கு நாம இப்போதே ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். திரும்பவும் ஒரு ஊரடங்கா கண்டிப்பா கிடையாதுங்க. 2020ல நம்ம ஃபேஸ் பண்ணது ஒரு வைரஸ். அப்போ நோய் பரவாம இருக்க வீட்லயே முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி இருந்தது. ஆனா 2026ல இப்ப நாம எதிர்கொள்றது முற்றிலும் வேறான ஒரு பொருளாதார அச்சுறுத்தல். ஒரு பெரிய உலகளாவிய எனர்ஜி கிரைசிஸ்ல இருந்து இந்தியாவை சேஃப்கார்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பக்கவான எகனாமிக் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வள பாதுகாப்பு கோரிக்கைகள். இத முழுமையா புரிஞ்சுக்க இன்னைக்கு நாம இந்த 6 முக்கிய விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஒரு புதிய வகையான நெருக்கடி, உலகளாவிய எரிசக்தி அச்சுறுத்தல், பிரதமரின் கோரிக்கைகளை வகைப்படுத்துதல், சேமிப்பின் பொருளாதாரம், பெருநிறுவன நடவடிக்கைகள் மற்றும் ஒரு உத்தியாக குடிமகன் கடமை. பகுதி 1. ஒரு புதிய வகையான நெருக்கடி மற்றும் பீதியை தணித்தல். அரசாங்கத்தோட இந்த அறிவிப்புகளுக்கு பின்னாடி உண்மையில என்ன நடக்குதுன்னு பாப்போம். இதுக்காக மக்கள் பேனிக் ஆகக்கூடாதுன்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. நாட்டுல எரிபொருள் தட்டுப்பாடே இல்ல. நிஜம் என்னன்னா, நமக்கிட்ட 60 நாளைக்கு தேவையான கச்சா எண்ணெயும் 45 நாளைக்கு தேவையான எல்பிஜி இருப்பும் ரொம்ப பத்திரமா இருக்கு. அதனால எந்த வதந்தியையும் நம்பி பொதுமக்கள் வீணா பயப்பட வேண்டான்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. பகுதி 2. உலகளாவிய எரிசக்தி அச்சுறுத்தல் மற்றும் மோதலின் விலை. இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு இப்ப பாப்போம். இந்த மொத்த பிரச்சனைக்கும் மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு ஆசியால நடந்துட்டு இருக்கிற அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மோதல் தான். இதோட எஃபெக்டா உலக மார்க்கெட்ல பிரெண்ட் கச்சா எண்ணெயோட விலை ஒரு பேரலுக்கு $103 தாண்டி ரொம்ப அபாயகரமான கட்டத்துல இருக்கு. இதனால அதிகமா இறக்குமதியை நம்பியிருக்கிற நம்ம இந்தியா மாதிரி நாடுகள் கரன்சி மதிப்பு சரிறதையும் அந்நிய செலாவணி இருப்பு அதிவேகமா கரையறதையும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதுல நமக்கு வெளியே தெரியாத ஒரு பெரிய சுமை இருக்குங்க. அதை இந்த டேட்டா ரொம்ப அழகா காட்டுது. சாமானிய மக்களை இந்த விலைவாசி அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆயில் கம்பெனிகள் தினமும் 1000 முதல் 1700 கோடி ரூபாய் வரைக்கும் லாஸ் ஆகிறதா அவங்களே பொறுத்துக்கிறாங்க. நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ, முதல் காலாண்டுல மட்டுமே சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மீட்க முடியாத இழப்பை அவங்க சந்திச்சிருக்காங்க. பகுதி 3. பிரதமரின் கோரிக்கைகளை வகைப்படுத்துதல் மற்றும் பொருளாதாரத்தை பாதுகாக்க 14 வழிகாட்டுதல்கள். இந்த பிரம்மாண்டமான பொருளாதார அழுத்தத்தை குறைக்கத்தான் பிரதமர் பல்வேறு துறைகள்ல 14 கோரிக்கைகளை முன்வச்சிருக்காரு. முதல்ல நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள். வீட்ல இருந்தே வேலை செய்யறது, ஆன்லைன் மீட்டிங்ஸ் பண்றது, இதெல்லாம் நேரடியா எரிபொருள் செலவு குறைக்கும். அதேபோல ஃபாரின் ட்ரிப்ஸை தவிர்த்துட்டு உள்ளூர்ல டூர் போறது, சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்கிறது, அப்புறம் முக்கியமா மேட் இன் இந்தியா பொருட்களை வாங்குறது, இதெல்லாம் நம்ம நாட்டோட அந்நிய செலாவணி வெளியே போறதை தடுக்கும். 2. போக்குவரத்து. இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்ளோ லாஜிக்கலா பில்ட் ஆகுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. தனிநபர் செய்யக்கூடிய கார் பூலிங்ல ஆரம்பிச்சு, அப்புறம் மெட்ரோ மற்றும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது, அப்புறம் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மாறுறது, கடைசியா சரக்குகளை லாரிகளுக்கு பதிலா ரயில்ல கொண்டு போறதுன்னு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஒரு பெரிய கட்டமைப்பு மாற்றத்தையே இது உருவாகுது. இதுல எல்லாரும் அதிகமா விவாதிச்ச ஒரு கோரிக்கைக்கு இப்போ வருவோம். குறைஞ்சது ஒரு வருஷத்துக்காவது தங்கம் வாங்குறது நிறுத்தி வைக்கணுங்கிற கோரிக்கை. தங்கனாலே உருகி போற நம்ம ஊர்ல இது கேட்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும். ஆனா இந்த மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாவை பாத்தீங்கன்னா இது ஏன் அவ்வளவு முக்கியம்னு புரியும். போன வருஷம் மட்டும் இந்தியாக்குள்ள தங்கம் இறக்குமதி செய்யறதுக்காக நம்ம நாட்டை விட்டு வெளியே போன பணம் எவ்வளவு தெரியுமா? சுமார் $72 பில்லியன். அதை பார்க்கும்போதுதான் இது எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு புரியுது. அத்தியாவசியமே இல்லாத இந்த இறக்குமதியை நம்ம கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சா அது நம்ம அந்நிய செலாவணிக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வலையா மாறும்னு இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். பகுதி 4. சேமிப்பின் பொருளாதாரம் மற்றும் சேமிப்பை காட்சிப்படுத்துதல். இந்த சேமிப்போட அளவெல்லாம் சும்மா சாதாரணமான நம்பர்ஸ் கிடையாதுங்க. மக்கள் இது எல்லாம் சரியா ஃபாலோ பண்ணா கிடைக்கிற ரிசல்ட் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். எரிபொருள் இறக்குமதியை குறைக்கிறது மூலியமா மட்டும் வருஷத்துக்கு $45 பில்லியன் சேமிக்கலாம். தங்கம், கச்சா எண்ணெய், சமையல் எண்ணெய் பயன்பாட்டை நம்ம ஒரு 10% குறைச்சா $22.65 பில்லியன் மிச்சமாகும். விவசாயத்துல ரசாயன உரங்களை பாதியா குறைக்கிறது மூலியமா ஒரு $7.3 பில்லியன் சேமிக்கலாம். ஒட்டுமொத்தமா பார்த்தா பல பில்லியன் டாலர்களை நாட்டுக்காக மிச்சப்படுத்துற ஒரு மாபெரும் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி இது. பகுதி 5. பெருநிறுவன மற்றும் அமைப்பு ரீதியான நடவடிக்கைகள். இது தனிநபருக்கு அப்பாற்பட்ட செயல்கள். மக்களை மட்டும் பழக்க வழக்கங்களை மாத்திக்க சொல்லாம அரசாங்கமும் கார்ப்பரேட்டுகளும் பல கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. உதாரணமா ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்கிற குடும்பங்களுக்கு எல்பிஜி மானியத்தை அரசாங்கம் ரத்து செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு இன்கம் டாக்ஸ் டேட்டாவை அவங்க ஆக்டிவா மேட்ச் பண்றாங்க. அதோட கள்ளச்சந்தையை தடுக்க டெலிவரி டைம்ல வெரிஃபிகேஷன் கோடு கொடுக்கறதையும் கண்டிப்பாக்கியிருக்காங்க. இதுக்கான ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நாம நியூட்ரலா பார்த்தோம்னா, அசோசாம் மாதிரி பெரிய தொழில்துறை அமைப்புகள் இந்த கோரிக்கைகள்ல ரொம்பவே பாராட்டுறாங்க. இது பொருளாதாரத்தோட நிலைத்தன்மைக்கான 7 மந்திரங்கள்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயம் காங்கிரஸ் போன்ற அரசியல் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் கிட்ட தேவையற்ற பேனிக் உருவாகாம இருக்க சும்மா கோரிக்கைகளா மட்டும் இல்லாம தெளிவான அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களை, அதாவது எஸ்ஓபியை ரிலீஸ் பண்ணணும்னு வலியுறுத்துறாங்க. பகுதி 6. ஒரு உத்தியாக குடிமக்கள் கடமை மற்றும் இறுதி சிந்தனை. நம்மோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு.
இந்த உலகளாவிய புயலை சமாளிக்க பிரதமர் நம்பியிருக்கிற மெயின் தத்துவம் என்னன்னா, வாழ்க்கையே தேசபக்தி அப்படிங்கிறது தான். அதாவது தேசபக்தினா எல்லைக்கு போய் ரத்த சிந்தி தியாகம் பண்றது மட்டும் இல்ல, மெட்ரோ ரயில்ல போறது, உள்ளூர் பொருட்களை வாங்குறதுன்னு நம்ம தினசரி லைஃப்ல நாம எடுக்கிற சின்ன சின்ன பொறுப்பான முடிவுகள் தான் இப்படி ஒரு உலகளாவிய நெருக்கடிக்கு எதிரான மிகப்பெரிய தேசிய பாதுகாப்பா மாறப்போகுதுன்னு இது சொல்லுது. நாம முன்னப்பவும் பாத்திராத ஒரு மாபெரும் பொருளாதார அணிதிரட்டல் இப்போ நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கு. ஆனா கடைசியா நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. உலகத்துல நடக்கிற இந்த மாபெரும் பொருளாதார அதிர்ச்சிகள்ல இருந்து நம்மோட அன்றாட பழக்க வழக்கங்களும் நம்ம கூட்டு குடிமக்கள் கடமையை மட்டுமே ஒரு நாட்டை உண்மையான கேடயமா நின்னு காப்பாத்த முடியுமா? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இன்னைக்கு நம்ம அலசல முடிச்சுக்கலாம். இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.